நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். 7/11/2022 முதல் 13/11/2022 வரைக்கும் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் மகர ராசியை பார்க்க போகிறோம். மகர ராசி காலபூஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நேர்கதியில் சூப்பராக சஞ்சாரம் செய்கிறார். ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. என்னதான் இருந்தாலும் இந்த மகர ராசிக்கு ராசிநாதன் ராசியில் வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அமர்ந்தால் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் ராசிநாதன் வந்தால் 7.5. இருந்தாலும் வந்து நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க வனமொய் தொழில்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். இது அவருடைய சொந்த வீடு அல்லவா. அந்த அளவுக்கு ஒரு தீவிரமோ தீய பலனையோ சனி பகவான் தரமாட்டார். 2ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக இருக்கிறதால நல்ல பணவரவு, பொருள் வரவு, நிம்மதி வாழ்க்கை, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் நிச்சயமாக ஏற்படும். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இளைய சகோதரத்தால் ஆதரவு உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேரும் நல்ல பிரமாதமாக வேலை பார்ப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீங்க. எச்சரிக்கையோடும் வேலை பார்க்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடம் ராகு இருக்கிறார். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு வண்டி பாதியில் நின்று போய் செலவு வைக்கும். மன உளைச்சல் ஏற்படும். தாயாருக்கு மருத்துவமனை செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் படிக்கும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. மற்றபடி அசையா சொத்துக்கள் வைத்திருப்பவர்களுக்கு கூட அந்த 4ஆம் இடத்து அதிபதி 6க்கு போயிடுறார். அப்போது செலவினங்கள் அது சுப செலவு தான். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, கடை கட்டுறது, கடைக்கு பெயிண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து இப்படி ஏதாவது ஒன்று நடந்தாலும் கூட அது வந்து சுப செலவில் தான் ஏற்படும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடம் ராகு அப்படின்னு சொன்னாலே அதான் தாயினுடைய தாக ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னோம். ரெஸ்ட் எடுக்க முடியாதுங்க. உங்கள் சுகஸ்தானம் அப்போ பிஸியாக இருப்பீங்க. நீங்கள் சொத்து, வீடு, இடம் வாங்க முடியும். ஆனாலும் கண் வைத்தியம், கால் வைத்தியம் ஒரு சிலருக்கு பார்க்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி 6குடையவன் 6இல் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். 6க்கும் 9க்கும் உடையவர். அதனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். மற்றபடி யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள், இதுவரைக்கும் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உங்களை ஆதரவு தருவார்கள். அதே நேரத்தில் பார்ட்னர்ஷிப்லாம் இப்போ உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம் என்பது வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல நினைப்பவர்கள் தாராளமாக செல்லலாம். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். மற்றபடி பாக்கிய நிறைவு ஏற்படக்கூடிய லட்சுமி கடாட்சம் நிறைந்த எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. ஆனால் 10ஆம் இடம் தான் சரியில்லை. 10க்குடைய சுக்கிரன் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார்.
10ல் கேது இருக்குது, சூரியன் இருக்கிறார். இருந்த போதிலும் சனி பார்வையில் இருக்கிறது தான் சரியில்லை. அப்போது கேது இருக்கிற இடத்த சுருக்குவாருங்க. அப்போ 10ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு சொன்னால் அப்போ நீங்கள் செய்கிற தொழில் தொடர்ந்து செய்யலாம். ஆனால் புதுசாக தொழில் தொடங்கக்கூடாது. தொழிலில் கடன் வாங்கி தொழிலை விரிவுபடுத்துகிறன்ற பேரில் எதுவும் பண்ணிடக்கூடாது. எதுவும் பண்ணிட்டீங்கன்னா கடன் தான் அதிகமாகும் மொழி, உங்களுக்கு வருமானம் வராது. அதே நேரத்தில் அரசியலில் இருப்பவர்கள் பிரச்சனை ஏதாவது வரும். அதனால் விழிப்புணர்ச்சியோடு இருங்கள். ஏன்னா சூரியன் வேறு சனி பார்வையில் இருக்கிறார். மற்றபடி உத்தியோகம் பார்க்குறவங்க, தொழில் பண்ணுறவங்க கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக பண்ணணும். உத்தியோகம் பார்க்குறவங்க மேலதிகாரி, சக ஊழியர்கள், நிர்வாகம் என்ன சொல்லுகிறதோ அதை கேட்டு நடந்தீங்கன்னு சொன்னால் எந்த வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. மற்றபடி பிரச்சனை வரக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தைக்கு செல்வாக்கு, அதாவது தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அல்லது அவங்க செல்வாக்கு சரியலாம். மற்றபடி 12ஆம் இடம், அதாவது 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும். வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், கணபதியை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.